இந்த காய் வந்து கறிப்பலா, பலாக்காயோட பிஞ்சு கிடையாது. இது ஒரு வெரைட்டி கறிப்பலா. இதை வச்சு 2, 3 டிஷ்ஷஸ் நம்ம பண்ண போகிறோம். இதை முதல்ல எடுத்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி தோலை நல்லா சீவி எடுத்துருங்க. நடுவில் ஒரு தண்டு இருக்கும், அந்த தண்டையும் கட் பண்ணி எடுத்துடணும். இதை வந்து நீங்கள் சமைச்சிங்கன்னாக்கா மட்டன் குழம்பு சமைக்கிற மாதிரி சமைச்சிங்கன்னா ஏறக்குறைய அந்த டேஸ்ட் வரும். நீங்கள் செய்து பார்க்கலாம். இப்போ இதை வந்து துண்டு துண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு தட்டில் வச்சு ஆவியில் வேக வச்சு இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிடணும். ரொம்ப நேரம் வெந்ததுன்னா அது குழஞ்சி போயிடும். அதனால் ஆவியில் இது மாதிரி ஒரு குக்கருக்குள்ளே வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு குழம்பு வைக்கலாம், அல்லது சுக்கா மாதிரி செய்யலாம், அல்லது வந்து உருளைக்கிழங்குல நம்ம பொடி மாஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரியெல்லாம் நம்ம செய்யலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா சின்ன சின்ன துண்டாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக சோம்பு போட்டு அது பொரிஞ்ச உடனே சோம்பு தூளை நான் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிட்டு தக்காளியும் போட்டு வதக்கணும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கலாம். இதில் இப்போ நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குற டிஷ் எல்லாமே வந்து ஈஸியாக செய்கிறதாகவும் இருக்கும், எல்லா வயசில் உள்ளவங்களும் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். இப்போ ஒரு தக்காளியையும் கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. காரம் வேணும்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. மட்டன் குழம்பு மாதிரியே தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது மாதிரி ஊற்றி நல்லா அந்த குழம்பு கொதித்து வந்த உடனே நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கறிப்பலா ஆவியில் வேக வச்சு வச்சுருக்கோம். அது சின்ன சின்ன துண்டாக நீங்கள் கட் பண்ணி இதில் போட்டு நீங்கள் இந்த குழம்பு கொதிக்க வச்சு நீங்கள் சாதத்து கூடையும் சாப்பிடலாம், அல்லது டிஃபன் கூட சாப்பிட்றதுக்குமே இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அதில் சேர்த்துக்கோங்க குழம்பு கூட. ஏற்கனவே நம்ம வேக வச்சதுனால ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் மல்லித்தழையை தூவி நீங்கள் இறக்கி வச்சிட்டிங்கன்னா இந்த குருமா நல்லாயிருக்கும். சாதத்துக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இதே மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதை கையினால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு பொடி மாஸ்க்கு எப்படி நீங்கள் சின்ன சின்னதாக நல்லா அமுக்கி விட்டு நசுக்கி விட்டு அதை பவுடர் மாதிரி ஆக்கிக்குவீங்களோ அது மாதிரி நல்லா சின்னதாக ஆக்கி வச்சுக்கோங்க. ஆக்கி வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அதில் நம்ம இந்த பொடிச்சு வச்சுருக்கிற இந்த கறிப்பலாவையும் அதில் சேர்த்துக்கிடணும். இந்த டிஷ்ஷு வந்து ஹோட்டல்ஸ்லலாம் கூட கிடைக்காது. கறிப்பலா டிஷ்ஷெல்லாம் எந்த ஹோட்டல்லையும் நான் பார்த்ததும் கிடையாது. அதனால் நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்க்கலாம். சீசனில் கிடைக்கும்போது நீங்கள் செய்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மாதிரி அதை மசிச்சு விட்டதை இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாம். மிளகுத்தூள் வேணும்னாலும் லேசாக நீங்கள் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு பொடி மாஸ் மாதிரியே இது இருக்கும். நீங்கள் ஒரு புளிக்குழம்பெல்லாம் வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா அது கூட சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள். இதே கறிப்பலாவில் நம்ம ஒரு சுக்கா மாதிரி செய்யலாம். அதுவுமே ஏறக்குறைய மட்டன் சுக்கா மாதிரியே இருக்கும், பட் இன்னும் சாஃப்டாக இருக்கும் அது. இது மாதிரி சோம்பு போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை கட் பண்ணி போட்டுட்டு இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி சின்னதாக போட்டால் போதும், இதுக்கு நிறையா தக்காளி வேண்டாம். கொஞ்சமாக தக்காளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த பலாக்காயை இதில் நீங்கள் போட்டு கிளறி விட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சுக்கா மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு சாம்பார் சாதம் அல்லது வெரைட்டி ரைஸ் கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தடவி வேக வச்சுருக்கிறேன். நல்லா கலந்து விட்ருங்க. மல்லித்தழையை தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா இது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இது மாதிரி கறிப்பலாவில் 3 விதமான டிஷ்ஷை செய்து காமிச்சிருக்கிறேன். நீங்கள் செய்து பாருங்கள் எல்லாத்தையுமே.